நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ போக்கோ பிராண்டோட போக்கோ M4 5G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோ பட்ஜெட் மொபைலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு லோ பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா 5G மொபைலை இந்த போக்கோ அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலை பற்றி நம்ம டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 5G மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் நண்பா. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 4GB + 64GB, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 6GB + 128. இந்த 4GB + 64 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 12,999. இந்த 6GB + 128 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 14,999. டோட்டலாக ரெண்டு வேரியண்ட்டில் வருது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலரில் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட் வந்து கூல் ப்ளூ அண்டு பவர் பிளாக் அப்படின்ட்டு 3 கலர் வேரியண்ட்டில் வருது. இது வந்து நார்மலான ரேட்டு. நீங்கள் வந்து ஒரு ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட SBI கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 1,250 வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. இதனால் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,999க்கு இந்த மொபைலை நீங்கள் வாங்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஆஃபர்னு சொல்லலாம். 10,999க்கு நம்மளுக்கு ஒரு 5G மொபைல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த மொபைலை பற்றி என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டாக வந்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.58 இன்ச்சுக்கு நமக்கு ஒரு ஃபுல் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸுக்கு வந்து நமக்கு ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. இதோட நமக்கு 240 ஹெர்ட்ஸுக்கு வந்து டச் சாம்பிளிங் ரேட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு ஃபுல் HD+ தான், AMOLED அப்படின்லாம் கிடையாது. இந்த ப்ரைஸுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஃபுல் HD+ கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கேமரா வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேமரா நமக்கு வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 மெகா பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா டெப்த் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 மெகா பிக்சல் வந்து இந்த செல்ஃபி எடுக்கிறதுக்கு இந்த கேமரா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பேக் சைடில் 2 கேமரா, ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்டில் வந்து நம்ம 1080 ரெசல்யூஷனில் நம்ம வீடியோ போன்றவை வந்து எடுக்க முடியும், இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான பவர் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. 5000 mAh போதுமானது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டியோட 700 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G ப்ராசஸர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5Gக்கு 7 பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்லையும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்டேட் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் தான். இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓரியன்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மொபைலை பற்றி நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மொபைலை நம்ம வாங்குறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 5G. ஒரு லோ பட்ஜெட்டுக்கு ஒரு 5G மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை நீங்கள் எடுக்கலாம். மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், இதெல்லாம் நார்மலாக உள்ள எல்லா மொபைலில் உள்ள ஸ்பெக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 5G வந்து ஃபியூச்சரில் வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு லோ பட்ஜெட்டுக்கு நீங்கள் வந்து நார்மல் ஃபோன் எடுக்கிறத விட இந்த 5G ஃபோன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இந்த மொபைலை நீங்கள் எடுக்கலாம். மற்றபடி இதில் புதுசாக எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டால் எதுவும் இல்லை. போக்கோ எப்போதும் கொடுக்குற விஷயத்தை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லோ பட்ஜெட்டில் எது மொபைல் வாங்கணும், 5G மொபைல் வாங்கணும்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.